கேள்வியை கேட்கறாங்க அல்லாஹ் கிட்ட. அத்தஜஅல் ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யுஸ்ஃபிகு திமா. ஃபஸாத் செய்யக்கூடியவர்கள் அந்த பூமியில நீங்க அவங்களை அமைக்க போறேன்னு சொல்றீங்க. அத்தஜஅல் ஃபீஹா அங்கே செய்வாங்க, என்ன செய்வாங்க? யுஃப்ஸிது ஃபீஹா அதுல ஃபஸாத் செய்வாங்க. வ யுஸ்ஃபிகு திமா, திமா அப்படின்னா ரத்தம், ரத்தத்தை சிந்துவாங்க, ரத்தம் ஓட்டுவாங்க. அப்போ பூமியில ஃபசாது செய்து குழப்பம் செய்து அதில் ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீங்க பூமியில படைக்க போறீங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. கேட்டு தொடர்ந்து சொல்றாங்க, நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக. நாங்க நுஸப்பிஹு பிஹம்திக உங்களுடைய புகழை கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்துறோம், உயர்வாக சொல்றோம். வ நுகத்திஸு லக உங்களை பரிசுத்தப்படுத்துறோம். அப்ப நாங்க உங்களை புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு படைப்பு அவசியமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அது மலக்குகள் ஒரு எதிர் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக இல்லை. மலக்குகளுக்கு இது எப்படி தெரியும்? இன்னும் மனுஷன் நல்லா படைக்கவே இல்லை, படைக்க போறேன்னு தான் சொல்றாங்க. சொன்ன உடனே மலக்குகள் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? அவங்க பூமியில போய் ஃபசாத் செய்வாங்க, யுஸ்ஃபிகு திமா ரத்தத்தை ஓட்டுவாங்க. இது எப்படி மலக்குகளுக்கு தெரிஞ்சு? அப்ப எதிர்காலத்தில் நடக்க போறதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு மலக்குகளுக்கு இருக்கா? அப்படி சொல்லலாமா? ஒரு பொருளுடைய இயல்பு தெரிந்தால் அதனால என்ன நடக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஊரில் பெற்றவங்க ஒரு 18 வயது இளைஞருக்கு ஒரு டியூக் KTM பைக் இது மாதிரி ஏதோ ஒரு பைக் வாங்கி தராங்க. இப்போ வாங்கி தந்தோடனே பெரியவங்க யாரோ ஏதோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏங்க போய் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கா அப்படின்வாங்க. சொன்ன மாதிரி அடுத்த 2 நாள் ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துடும். சமீபமாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். ஆக்சிடென்ட் ஆகி அந்த பிள்ளை மௌத்தானதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவருக்கு எதிர்காலம் தெரிஞ்சு சொல்லிட்டாரா? இல்லை. வேகமாக போகிற பைக்கை உணர்ச்சி வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் எடுத்தா என்ன ஆகும்? அவர் வேகமாக தான் ஓட்டுவார். வேகமாக போனால் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக்சிடென்ட் நடந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏங்க உங்கள் பிள்ளையை கொலை செய்யறதுக்கு நீங்கள் பைக் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்படின்னா அவர் எதிர்காலத்தை தெரிஞ்சு கேட்கல, இது வரைக்கும் பார்த்த விஷயங்களின் அடிப்படையில் இந்த மாதிரி இருந்தால் இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம், ஒரு கெஸ் ஒர்க் தான். ஆனால் ஒரு சாலிட் கெஸ் ஒர்க். ஏன் வழக்குகள் அப்படி சொன்னாங்க? அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல முன் அனுபவம் உண்டா? அதுக்கு நமக்கு சிலரை பற்றி தெரியும். எந்த சிலரை பற்றி? ஜின்கள் அப்படிங்கிற சிலரை பற்றி தெரியும்.